வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த எல்லா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த வீடியோவில் பிரபு அண்ட் வெற்றி இவங்க ரெண்டு பேருடைய நடிப்பில் வந்த ராஜபுத்திரன் படத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் ஷோக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஏர்லியாக ரிவ்யூ போடுறேன். இந்த படம் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது, படத்தில் இருக்கிற நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜபுத்திரன் இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்றேன். பிரபு அவருடைய பையன் வெற்றி இவங்க ரெண்டு பேருமே ராமநாதபுரம் மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு தண்ணி இல்லாத ஒரு வில்லேஜ்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு ஊர்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயிர் செய்ய முடியல, நல்லா வாழ்ந்து கட்ட குடும்பம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் பையனை வேலைக்கு கூட அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி பாசத்தை கொட்டி கொட்டி வளர்க்குறாரு பிரபு. கடன் வாங்கி வயல்ல போர் போட்டு தண்ணி கூட கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்பா இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாரு, இவருக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போறன்ற முடிவு எடுத்து ஒரு இல்லீகல் பிசினஸ் பண்ற மாதிரியான ஒரு இடத்துல போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்றாப்ல. ஸ்டார்டிங்ல நல்லா போயிட்டு இருக்கு. அங்க போற மொமெண்ட்ல அவருக்கு லவ்வும் செட் ஆகுது. இல்லீகல் பிசினஸ்க்குள்ளார இருக்கிற போட்டி போறாம இல்ல, இவருக்கு ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஒரு லைஃப் என்ன மாதிரி மாறிச்சு, அவங்க ஃபேமிலி என்ன மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு லைன் தான் இது. முழுக்க ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ண ஒரு படமாவே எடுத்திருக்காங்க. அதுவும் 90s நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம். எக்ஸ்பீரியன்ஸா இந்த படத்துல எனக்கு என்ன கிடைச்சது, இந்த படம் பார்க்க போய் உட்கார்ந்ததுல எனக்கு புதுசா ஏதாச்சும் கிடைச்சது அப்படின்னா கிடைச்சது கண்டிப்பா. ராமநாதபுரம் மாவட்டம்ன்றது ஒரு வறட்டு பூமி. அந்த ஊர்ல இருக்கவங்க நிறைய பேர் ஃபாரினுக்கு வேலைக்கு போவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து அதை சுத்தி ஒரு கதை அமைச்சிருக்காங்க. இந்த படத்துடைய அந்த லைன் சீரியஸ்லி டிஃப்ரெண்டா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே சூப்பரா எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆக்சுவலி வெற்றி அவர்களுடைய படத்துடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இந்த படத்துடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுமே அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாரு. டிஃப்ரெண்டான ஒரு கதை களத்தில் இருக்கிறதுனால தான் ஓகே பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த ஒரு அண்டர் ரேட்டட் ஆக்டர்னா நான் வெற்றி சொல்லுவேன். நல்ல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் சூஸ் பண்ணாலும் சரியான ஒரு ஃபேம் இன்னும் ஒரு பெருசாக அவருக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துகிட்டு இருக்கு. ஹோப் இன்னும் வர படங்களில் நல்ல படங்கள் எடுத்து அவர் பண்ணுவார்னு தோணுது. இந்த படத்துலையும் அவருடைய ஆக்டிங் டீசெண்டாகவே இருந்தது. ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல், ரொம்ப மொக்கையான ஒரு ஆக்டிங் இல்லாமல், அந்த கதைக்கு என்ன மாதிரியான ஒரு நடிப்பு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருந்தாரு. அண்ட் ஆல்சோ அந்த ஹீரோனுடைய ஆக்டிங்குமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஒரு வில்லேஜில் என்ன மாதிரி இருக்குமோ ஒரு பொண்ணு, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. படத்தில் வில்லன் கேரக்டருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே மாசாக இருந்தது. ஒரு சாம் சிஎஸ் எந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுப்பாரோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் கொடுத்துருந்தாங்க. பாடலும் சித்ரா அவர்கள் பாடின ஒரு பாட்டு ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு இந்த படத்துல பிரபுவுடைய ஆக்டிங்கை பத்தி சொல்லி ஆகணும். முழுக்க அப்பாவும் மகனுக்குமான ஒரு பாச போராட்டம் மாதிரி தான் அந்த படம் இருந்துகிட்டு இருக்கு. எந்த மொமெண்ட்லயுமே பையனை விட்டு கொடுக்காத ஒரு மொமெண்ட்ல ரொம்ப நேச்சுரலா ஒரு ஆக்டிங் கொடுத்திருந்தாரு. எமோஷனலான மொமெண்டாக இருந்தாலும், இன்னசென்டான மொமெண்டாக இருந்தாலும் ரொம்பவே அழகாவே பண்ணியிருந்தாரு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு என்னென்ன மாதிரியான நிறைகள்லாம் இருந்தது, எனக்கு பிடிச்ச இடம்லாம் இருந்தது இல்லை, அதெல்லாம் தான் இப்போ ஷேர் பண்ணேன். இந்த படத்துல என்ன மாதிரியான குறைகள் இருந்தது அதையும் இப்போ ஷேர் பண்றேன். படத்துல ஃபர்ஸ்ட் குறை ரொம்ப ஆர்டிஃபிஷியலான ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல தெரிய வந்தது. ஒரு செட்டு ப்ராப்பர்ட்டி பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, மேக்கப்ல இருக்கிற ஒரு லுக் இருந்தும் சரி, மீசை வச்சிருக்கிற மொமெண்ட்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய பேருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் வாங்குறதுல கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. வில்லேஜ்ல இருக்கிறவங்களே நடிக்க வச்சிருக்காரு, அதை பற்றியா தெரியுது. அதை தாண்டி போலீஸா வர ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ற மொமெண்ட்ல அவருடைய ஆக்டிங்கும் சரி, ஹிந்தி பேசுற மாதிரியான ஒரு சீன் ஒன்று வரும், அந்த இடத்துலயுமே சரி ரொம்ப ஒரு மாதிரி அமெச்சூர் ஆக்டிங்கை பார்க்க முடிஞ்சது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருந்தாங்க, இல்ல வேற ஆளை கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதை நல்ல ஒரு கதையா இருந்தது. அந்த கதைக்கு இதுல இன்னும் கொஞ்சம் வலு சேர்த்து நல்ல ஒரு படத்தை கொடுத்துருக்கலாம். மேக்கிங்கா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு மேக்கிங் கொடுத்துருக்கலாம். ஒரு சில இடங்கள் என்னப்பா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருந்தது. அதை தவிர்க்க முடியல. இந்த தங்கதுரையோட ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க, ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி. வடிவேலு வெற்றி கொடுக்கிட்டு படத்துல சென்ட் அடிச்சுட்டு வருவார்ல, அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. பட் வடிவேல் பண்ண அளவுக்கு தங்கதுரை அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணியிருக்கானா அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணல. ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருந்தது. அவர் பண்ற காமெடியுமே பெருசா சிரிக்க வைக்கிற மாதிரியான மொமெண்ட்லயும் இல்ல. அண்ட் நிறைய இடத்துல இந்த படத்துக்கு காமெடி பண்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க பெட்டரா அதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கதையில நிறையவே ஹியூமர் சென்ஸை கொண்டு வந்திருக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அந்த வில்லனுக்கு கொடுத்த இம்பாக்ட் மற்ற இடங்கள்ல பெருசா இம்பாக்ட் கொடுக்காத மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி நிறைய லாஜிக் மீறல்கள்லாம் இந்த படத்துல இருந்தது. அதையெல்லாம் கொஞ்சம் ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ப்ராப்பரா இந்த படத்தை எடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா நல்ல ஒரு கதைக்களத்துல ப்ராப்பரான ஒரு படமா இருந்திருக்கும். இன்னும் ராவா ரூட்டடா ஒரு படமாவும் எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். சீரியஸ்லி இந்த படத்துடைய கதைக்களம் எனக்கு ஒரு நல்லாவே ஒரு புதுசாவே இருந்தது. ரொம்ப அழகா லட்டு மாதிரி ஒரு கதை கிடைச்சது. அந்த கதையை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி ராவா கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும் இந்த படம். அதை தாண்டி கிளைமேக்ஸ் வாண்டடா புஷ் பண்ணி இந்த கிளைமேக்ஸை வச்ச மாதிரி இருந்தது. ஒரு எமோஷனல் சென்டிமெண்டோட அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருக்க மாதிரி இருந்தது. ஆர்டிஃபிஷியலா வச்ச மாதிரி இருந்தாலும் ஒரு ஓரமா அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்லயும் தான் இருக்குது. ஓவராலா இந்த ராஜபுத்திரன் படம் ஒரு நல்ல ஒரு கதைக்களத்துல இன்னும் கொஞ்சம் ராவான ரூட்டடான ஒரு படமா எடுத்திருந்தாங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல படமாவே இருந்திருக்கும். பட் ஏதோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் ஓவராலா ஒரு தடவை பார்க்கலாம் அந்த படத்தை. கண்டிப்பா டைம் வந்தா போய் பாருங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ரிவ்யூ வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூட் அஸ்வின்.